அழுதை நதிக்கு போகும்போது நதி ஓடிட்டுருக்கும். உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு பாறை ஒன்று இருக்கும். அங்கே நிறைய சின்ன பாறை பெரிய பாறை எல்லாம் இருக்கும் அழுத நதியில். ஆனால் இந்த பாறையை தனியாக பார்த்தாலே தெரியும். ஒரு சின்ன பாறை, ஒரு கொஞ்சம் பெரிய பாறை, அந்த மற்ற பாறைகளை விட கொஞ்சம் பெரிய பாறையாக இருக்கும். அந்த பாறை தான் ஐயப்பன் உட்கார்ந்து தியானம் செய்த இடம், சிவனை பார்வதியை நோக்கி. இது யாருக்குமே தெரியாது பெரிய பாதைக்கு போகிறவங்களுக்கு. அந்த இடத்துல ஐயப்பன் உட்காந்து தவம் பண்ண இடம். நான் ஒரு வாட்டி நம்பியார் சுவாமிகிட்ட கேட்டேன், நம்பியார் குருசாமிகிட்ட. அவர் எப்போவுமே இந்த பாறையில் உட்காருவார் ஒரு மினிட்டு. நான் அவர்கிட்ட கேட்டேன், எதுக்கு சாமி இவ்வளோ கல் இருக்குது, எதுக்கு அங்கே போய் உட்காருங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்ன விஷயம், ஐயப்பன் மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணும் பொழுது, ஏன்னா மகிழ்ச்சிக்கிட்ட ஒரு பெரிய வரம் என்ன தெரியுமா, அவள் வாங்கியிருக்கிற வரம், அவள் உடம்புலேருந்து ஒரு ரத்த துளி அப்படி கீழே விழுந்ததுன்னா, தரையில் விழுந்ததுன்னா அந்த ரத்தத்துலேருந்து ஒரு மகிழ்ச்சி உருவாகலாம். இப்போது சண்டையில் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்படிக்கிறாரு, இல்லை ஒரு கதையால் அடிக்கிறாரு, சூரத்தால் குத்துறாருன்னா எவ்வளோ ரத்த துளி வெள்ளை தெளிக்கும். அப்போ இந்த ரத்த துளிலாம் கீழே விழுந்ததுன்னா அந்தந்த ஒவ்வொரு துளியிலேருந்தும் ஒவ்வொரு மகிழ்ச்சி உருவாகலாம். இது ஐயப்பனுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. இது எல்லோரும் சொல்கிறாங்க, ரொம்ப டேஞ்சரஸ் அரக்கி, அதனால் கொஞ்சம் நீ சின்ன பையனாக இருக்க, கொஞ்சம் பார்த்துக்கோன்னு. ஐயப்பன் சின்ன பையனா? ஐயப்பன் அப்போ அகஸ்தியருடைய பேச்சை கேட்டு அந்த பாறையில் உட்கார்ந்து சிவனையும் சக்தியையும் தவம் செய்கிறார். அந்த இடத்துல சிவனும் சக்தியும் ஐயப்பனுக்கு ஒரு சூலத்தை பார்வதி கொடுக்கிறாள். இதுதான் அந்த இடம். அந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டு போகலாமா? அந்த இடத்துல உட்காந்து சாமிமார்கள் எல்லாம் குறைந்தபட்சம் ஒரு நிமிஷமாக உட்காந்து நிம்மதியாக ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணி, நீங்கள் என்ன வேண்டுகிறீர்களோ, எப்படி ஐயப்பனுக்கு மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்வதற்கு ஒரு சூலம் கிடைத்ததோ, அதே மாதிரி உங்கள் வாழ்விற்கு நல்ல வழி கிடைக்கும்